Good evening. Hi ma'am, good evening. Evening. ஸோ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வெல்கம். ஸோ இங்கே நம்ம ஃபியூச்சரில் நிறைய கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணலாம். இன்னைக்கு 1 day ஒர்க் ஷாப் 3D ஹேண்ட் கிராஃப்டிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட ஆனந்தி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களோட ட்ரெயினர். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது நீங்கள் ஓன் யூஸ்க்கு பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கமர்ஷியலாக இதை பிஸ்னஸாக கொண்டு போகணும், ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. என் பேர் வந்து ஆனந்தி. 1 year கிட்ட வந்து நான் வந்து இந்த லைஃப் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதோட நேம் வந்து ஹேண்ட் காஸ்டிங், 3D ஹேண்ட் காஸ்டிங் சொல்லுவோம். இன்னொரு நேம் வந்து லைஃப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிசினஸ். பட் வந்து சில பேர் வந்து ஒரு கேர்லெஸ்ஸா பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்றப்போ கொஞ்சம் தப்புகள் வந்து இதுல வர சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு மைனூட்டா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி டைம்ல மைனூட்டா பண்ற ஒரு விஷயம் தான் இது. நல்லா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணலாம். அதனால இந்த கிளாஸ் ஃபுல்லா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு 3 hours போறதே தெரியாது. நல்லா நீங்க கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு தேவையான நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப பார்க்கலாம். சரியா? அதாவது எந்த ஒரு பிசினஸ்மே நம்ம வந்து அதாவது எல்லாருமே பிசினஸ்ல வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜஸ்னா நிறைய இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப ஒரு கம்மியான ஒரு இதுல இருக்கும். பட் நம்ம எந்த இதுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணோம், இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டோம், அதை பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரிதான் நானும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல தான் நான் இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன். இதை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கிற பிசினஸ்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப நல்லா, அதாவது கஸ்டமர் எல்லாம் வந்து இந்த லைஃப் காஸ்டிங் பண்றப்போ நம்ம 3D ஹேண்ட் காஸ்டிங்க வந்து நம்ம பண்ணி அவங்க கிட்ட வந்து கொடுப்போம் இல்லையா? அத ஒரு பார்சலா நம்ம கொரியர் அனுப்புவோம், இல்லாட்ட நேரம் அவங்க வீட்டுல போய் கொடுப்போம் இல்லையா? அப்போ அந்த கஸ்டமரோட ஃபீல் வந்து நம்ம பாக்குறப்பமே நமக்கு இந்த வேலை பண்றது வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைட்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஜாப் இது. சரி, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம பண்ணலாம். சரிங்களா? இதோட என்னென்ன மிஸ்டேக் ஆயிருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா பெயிண்டிங்ல நான் இந்த பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரியா? போட்டோ எடுத்து அனுப்புனாதான் உங்களுக்கு கொஞ்சம் வாங்குறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த காஸ்டிங் பவுடர் மிக்ஸ் பண்றோம் இல்லையா? அதே அளவுதான் அந்த காஸ்டிங் பவுடரை வச்சு அந்த மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி மோல்டுல அந்த மாதிரி இதுல வந்து நம்ம இது பண்றப்ப இந்த மாதிரி ஸ்டாண்டும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போ டைம் இல்லாததால நான் அதையும் உங்களுக்கு பண்ணல. ஜஸ்ட் அதே மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி மோல்டுல இல்ல இந்த மாதிரி டப்பால எதுலயாவது நீங்க இது பண்றப்போ இன்னொரு ஸ்டாண்ட் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரியா இங்க வா. இந்த ட்ரே ரூம்ல இந்த ஸ்டாண்டு, பிங்க் கலர் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு, எடுத்துக்க.
ம். இந்த நீளமான ஸ்டாண்ட் வேணும்னு சொன்னா இந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். காஸ்டிங் பவுடர் மெஷர்மெண்ட் தெரியல மேம். அந்த மெஷர்மெண்ட்ல நம்ம இந்த மாதிரி என்னென்ன ஷேப்ல நமக்கு வேணுமோ அந்த பாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். அந்த பாக்ஸை நம்ம எடுத்துட்டு அப்படியே அந்த பாக்ஸ்ல இதை நம்ம இது பண்றப்போ அந்த பாக்ஸ் சைஸ்ல நமக்கு இந்த மோல்டிங் எல்லாம் கிடைச்சிரும். நம்ம பிரஷ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து குடுக்கறப்போ இப்படி ஒரு இது பண்ணிட்டோம்னா அப்படியே அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடணும். திரும்ப அது மேலேயே திரும்ப பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சுதான் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஏன்னா இதுல 3 கோட்டிங் 4 கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்குறோமோ கொடுக்க இது சைனிங் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் மட்டும் கொடுக்குறப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுக்குறப்போ நமக்கு சரியா இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்ப மேலேயே இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்க போறோம். அதனால ஒரு தடவை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே திரும்ப பண்ணக்கூடாது. சரியா? டப்பாலதான் நான் ஃபிங்கர் இது எடுத்தேன், இம்ப்ரெஷன் எடுத்தேன். இதுல இம்ப்ரெஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து காஸ்டிங் பவுடர் மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, அந்த மிக்ஸ் பண்றது எக்ஸ்ட்ராவா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹோல்ல ஊத்திட்டு மீதி இருக்கிறத இதுல எல்லாத்தையும் அப்படியே நிரப்பி வச்சுட்டேன். ஓகே மேம், ஓகே மேம். அது நிரப்பி வச்சதால அதோட அது செட் ஆயிடுச்சு. அது அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல வந்துருச்சு. ஓகே மேம், ஓகே மேம். இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஆனா காஸ்டிங் பவுடர் கண்டிப்பா நீங்க தாராளமா அதை மிக்ஸ் பண்ணணும். பத்தாம போயிடுச்சு திரும்ப நீங்க யூஸ் பண்றப்போ அது செட் ஆகாது. அதுக்குதான் சொல்றேன். இப்போ இதுலயே நீங்க வந்து ஸ்டாண்ட் மாதிரி வைக்கணும்னா நான் இப்போ இதுல மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, இதுலயே கூட கொஞ்சம் இப்போ நான் வந்து காஸ்டிங் பவுடர் ஒரு 400 grams எடுத்தேன்னா ஒரு 600 grams காஸ்டிங் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுலதான் நம்ம இம்ப்ரெஷன் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இது வந்திருக்குமா, இதுக்கு மேல வரைக்கும் நீங்க காஸ்டிங் பவுடர் ஒரே அளவுல ஊத்தணும். அதுவும் திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வரணும். அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு தெரியுமா, இந்த பாருங்க ஸ்டாண்டு திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு வரணும். ஏன் அப்படின்னா அதுக்கு கீழே திக்னஸ் இருந்துச்சுன்னா இது வந்து வெயிட் எல்லாம் தாங்காது இல்ல மேம். அதுக்காக புரியுதா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம். ஹலோ மேம், நீங்க இப்ப கையில வச்சிருந்தீங்கல்ல ஒரு ஸ்டாண்டு? ஆமா மேம். அந்த ஸ்டாண்ட் வந்து அது என்ன மாடல் ஸ்டாண்டு? அது என்ன மாடல்? நான் வந்து ரெசின். ஓ, ரெசின் ஆர்ட் உள்ளது. ஓகே ஓகே இருக்கேன் மேம். அதனால அந்த ரெசின் அந்த இதுல மோல்டு இருந்தது. சரி நம்ம இதுல டிஃபரெண்டா பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த இது இப்போ எங்களுக்கு நாங்க உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணனும்னா பண்ணிக்கலாமா? இப்ப நீங்க வச்சிருக்கிற மாடல் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே, நீங்க வேணும்னா கேளுங்க. நான் ரெகுலரா வாங்குற இடத்துலயும் உங்களுக்கு இது பண்ணி விடுறேன், சென்ட் பண்ணி விடுறேன். இப்போ உங்களோட பர்சனல் நம்பர் எங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணா உங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிக்கலாம் நானு, அப்படிதானே? வாங்கிக்கலாம் மேம். பர்சனலா அந்த இதுல இருக்குல்ல அந்த நம்பர் தான் மேம். என்ன டவுட்னாலும் நீங்க கேளுங்க. எல்லாம் பண்றேன் உங்களுக்கு. சரியா? கவனிக்கல கொஞ்சம் எனக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்க பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடலாம். இதுல வந்து வேற ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இதுல வந்து நேம் போட்டுடலாம். இது யாரோட ஹேண்ட், இது யாரோட ஹேண்ட் அப்படிங்கிற நேம் வந்து போட்டுடலாம். இல்லாட்டா பெஸ்ட் விஷஸ்னு போடலாம். வேற ஏதாவது அவங்க வேணும்னு கேக்குறாங்கன்னா இந்த லெட்டர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு மேம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, வினைன் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரில இருக்கு. அதெல்லாம் நீங்க அந்த ஸ்டுடியோல கேட்டாவே சொல்லிடுவாங்க. அத மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது நீங்க பண்ண உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். 100% வந்து செட் ஆகாது. இந்த ஒர்க் வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒர்க் வந்து இம்ப்ரெஷன், காஸ்டிங், இது ரெக்டிஃபை பண்றது, பெயிண்டிங் பண்றது. நம்ம வீட்லயே ஃப்ரேம் ஒர்க் வேணும்னா இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கறது, இது வரைக்கும் நம்ம பண்ணலாம். இதுக்கு மேல வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்றப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு யூனிக்கா இருக்கணும், கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க கொஞ்ச நாளாவது ஒரு ஸ்டுடியோ அந்த மாதிரி இதுல வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண முடியும் மேம். அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு.
ஓகே ஓகே மேம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெசினுமே கொஞ்சம் பேசிக் தெரியும். மினியேச்சர் பண்ற அந்த அதனுடைய ஷேடோ பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். ஸோ நான் என்ன நினைச்சேன், எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே கிரியேட் பண்ணலாம் இல்லையா கம்ப்ளீட்டா அப்படின்னு நினைச்சேன். ஓன் கிரியேஷன் தான் மேம். அதாவது இதுல வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான், அதாவது காஸ்டிங் இம்ப்ரெஷன் எடுக்கிறது இப்படிதான், இதுதான் நான் சொல்லி கொடுத்ததுதான். மத்தபடி இதுல டெக்கரேட் பண்றதுக்கு எப்படி வேணாலும் நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அதை அழகு சேர்க்கணும், எந்த அளவுக்கு இன்னும் கஸ்டமைஸ்டா பண்ணணுங்கிறது நம்மளுக்கு இன்னும் நிறைய ஒர்க் தெரிஞ்சதுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்றப்போ இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ரீச் ஆகுறது ஈஸியா இருக்கும் மேம். அவ்வளவுதான். ஓகே மேம். இவ்ளோ சிம்பிளா இருந்தாலுமே கூட ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்தீங்க மேம். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற எல்லாருக்குமே இந்த 19 மெம்பர்ஸ்க்குமே அவ்வளோ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிடுறீங்க. ஸோ வெரி தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கும் அண்ட் கிளாஸ் எடுத்த மேம்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம்.